திருமாவளவன் வந்து உங்க கூட்டணிக்கு வந்தா நீங்க அவரை முதலமைச்சர் ஆக்குவீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆதவர்ஜனா முதல்ல அண்ணன் திமுக கூட்டணி விட்டு வெளியே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. தூத்துவாங்க. ஆமா. தூத்தும் போது காத்துல வந்து பதரெல்லாம் அடிச்சுட்டு வாங்க போயிடும். முழுமையான நெல்மணி மட்டும் தான் மென்மணிகள் இருக்கும். தான் கீழே விழுவும். அது மாதிரி தான்டா இது, காத்துல நான் தூத்துறேன், பதரெல்லாம் போனா போயிட்டு போகுது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே கருத்தை தான் தோழர் திருமாவும் வந்து வலியுறுத்துறாரு. இப்போ விஜய் வந்து இந்த 26 தேர்தலில் வந்து தனியாக தான் நிற்க போறாரு அப்படின்றது தான் அவங்க தரப்புல திரு குஸ்தி ஆனந்த் அவங்களாம் கூட சொல்லக்கூடியது அதுவாக தான் ஒன்று இருக்கு. ஆனால் அதிமுக கூட இவர் போல அப்படின்னா இவர் அரசியலுக்கு வந்து வேஸ்ட்னு சொல்றாங்க இல்லையா? விஜய் வந்து முதல் தேர்தலிலேயே வெற்றி பெறுவதற்கான எல்லா முயற்சியும் எடுப்பார்னு நான் நம்புறேன். வெற்றினா ஆட்சியே மாறும்னு நினைக்கிறீங்க? ஆட்சி மாறும், கண்டிப்பா மாறும். இப்போ விஜய் அதிமுக ப்ளஸ் அங்கே யாராவது தேவைப்படுவாங்களா சார்? டிஎம்டிகே இருக்கு, தேமுதிக ஆல்ரெடி இருக்கு. தேமுதிக வாக்கு வங்கிலாம் இல்லை, வாக்கு வங்கியில் இருக்கு. இந்த 3 பேருமே போதுங்கன்ற நான். மற்றபடி பாமகவோ விசிகாவோ தேவை கிடையாது. எதுவுமே தேவை தேவை கிடையாது. கிடையாது. உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். அண்மையில் விசிகாவின் தலைவர் டாக்டர் திருமாவளவன் வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது அவங்க கட்சி சார்ந்த நிகழ்ச்சியில் எத்தனையோ நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பித்தாலும் அங்கெல்லாம் போகக்கூடிய கூட்டம் வந்து எங்களுடைய கூட்டம் கிடையாது, விசிகா கிடையாது, அப்படி இருந்தால் எனக்கு நீ தேவையே இல்லைன்னு சொல்கிறாரு. நேற்று ஒரு தனியார் ஊடகத்தில் வந்து ஆதவர்ஜனா பங்கேற்கிறார் ஒரு நிகழ்ச்சியில். அதில் வந்து ஒருத்தங்க கேள்வி கேட்குறாங்க, திருமாவளவன் வந்து உங்கள் கூட்டணிக்கு வந்தால் நீங்கள் அவரை முதலமைச்சர் ஆக்குவீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆதவர்ஜனா முதல்ல அண்ணன் திமுக கூட்டணி விட்டு வெளியே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இல்லையா? எப்படி பார்க்குறீங்க இந்த ரெண்டுத்தையும்? இல்லைங்க, விஜய் மீது ரொம்ப வன்மத்தை தோழர் கக்க வேணும்னு அவசியம் இல்லை. திமுக தான் அதை வந்து செய்யணும். இவர் எதுக்கு செய்கிறாரு? எம்ஜிஆரை பற்றி பேசுகிறாரு, எத்தனையோ பைக்கை உடைச்சிட்டு போனார். அப்போல்லாம் வந்து எதுக்கு திமுகவுடைய வாய்ஸாக இவர் இருக்கணும்? திமுக வாய்ஸாக இருக்காருன்னு சொல்கிறோம். நம்ம திமுகவோட வாய்ஸை தான் பேசுகிறார். விஜய்னு வரும்போது திமுகவோட வாய்ஸை தான் பேசுகிறார். விசிகாலேருந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு கருத்து கணிப்புகள்லாம் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் எல்லா கட்சியிலும் தாங்க போவாங்க. எல்லா கட்சியிலும் தான் விஜய் கேசி. இங்க இருக்கிற ஒரு 6 கோடி ஓட்டர்ஸ் தானே, அந்த ஓட்டர்ஸ் தானே போன எலெக்ஷன் வரையும் வேற யாருக்கோ இல்லை விஜய் வருவாரு நான் அது வரையும் நான் ஓட்டு போட மாட்டேன்னு எவனாவது வந்துருப்பானா? இல்லை, ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டுருப்பாங்க. அப்போ விஜய்க்கு இன்னைக்கு வந்து வராங்க அப்படின்னா அது எல்லா கட்சிகள்லேருந்து வர வேண்டியது வர கூட்டம் தானே. அப்போ அது அவருடைய கட்சியிலேருந்து போறவங்க போட்டோம் அப்படின்னு தான் அவர் சொல்ல முடியும். எல்லா கட்சியும் டிஎம்கேலேருந்து போக மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லா கட்சியும் ஏடிஎம்கேலேருந்து போக மாட்டாங்கன்னு ஆல்ரெடி போயிருக்காங்க. பாமகலேருந்து போக மாட்டேன்னு நினைக்கிறேன். எல்லா கட்சிகளிலிருந்தும் அங்கேருந்து போவாங்க. அது இயற்கை தானே. அந்த அந்த இயற்கையான அந்த இதை வந்து புரிஞ்சுக்கணும். இந்த லாஸ்ட் இப்போ விஜய் சினிமாக்காரன் நம்பி போகிறவங்க போட்டோம், என் கூட அவங்க எனக்கு தேவை, அது தேவையில்லைன்றது அது கரெக்டான ஆர்குமெண்ட். எனக்கு அது வேணாம், அப்படி என்னுடைய கொள்கை பற்ற இதே தான் சீமானு சொல்கிறாரு. போகிறவங்களாம் போ, இப்போ நீ வந்து விஜய் போகிறவங்களாம் பதர்கள்ன்றார் அவர். கலைகள் நெல் தூத்துவாங்க. தூத்தும் போது காற்றுல வந்து பதரெல்லாம் அடிச்சுட்டு வாங்க போயிடும். முழுமையான மென்மணிகள் தான் கீழே விழுவும். அது மாதிரி தான்டா இது, காத்துல நான் தூத்துறேன், பதரெல்லாம் போனா போயிட்டு போகுது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே கருத்தை தான் தோழர் திருமாவும் வந்து வலியுறுத்துறாரு. எதற்கு இவ்வளோ தாக்குதல்? மற்ற எந்த கட்சியையும் இப்படி தாக்குறாரா? அதிமுகவை தாக்குறாரா? இல்ல, நாம் தமிழரை இப்படி தாக்குறாரா? ஸோ விஜயுடைய வருகை இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் தவிர்த்து பிற கட்சிகளுக்கெல்லாம் ஒரு திராவிட கட்சிகளை தாங்க பெரிய அச்சுறுத்தி இருக்குது. கம்யூனிஸ்டுகள் பயப்படுறாங்களா? இல்ல, அவங்ககிட்ட வாக்குகள் இல்ல. அதான் கேட்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தும் சிபிஐ சிபிஎம்ல இருந்தும் விஜய் கட்சிக்கு போயிருவாங்கன்னா அவங்க ஏதாவது பயப்படுறாங்களா? இல்ல, அதுக்கான முகாந்திரமும் இல்ல. அப்படி கான்ஃபிடென்ட்ல இருக்க வேண்டியதுதானே. அப்ப எல்லா கட்சியில இருந்து தான் போறான். அது ரியாலிட்டி தானே. அப்போ உங்களுடைய இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து ஏன் போக மாட்டாங்கன்னு இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க? இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான் காலங்காலமாக இருக்கிறாங்க, அவங்களாம் போக வேண்டிய ஏன் போக மாட்டேங்கிறாங்க? சார் அதுக்கான சூழல் தேவை கிடையாது சார். அங்கே போகணும். ஏன் சூழல்னா என்ன சூழல் இப்போ மற்ற கட்சிக்கு இருக்குது? மற்ற இடத்துல ரொம்ப சிம்பிளுங்க. பதவிக்கு பெருசாக ஆசைப்பட மாட்டான். ஆமாம். கொள்ளையடிக்கணும்னு ஆசைப்பட மாட்டான். ஆமாம். அதாவது அது அந்த கோட்பாடுகளை உள்வாங்கியிருப்பான். கரெக்டுங்களா? அதனால தான் கம்யூனிஸ்ட் கட்சி பெருசாக போக மாட்டாங்க. இல்லை, அதே தானே நாம் தமிழுக்கும் விசிகாக்கும் பொருந்தும். அதுதானே, அது பண்ணல இல்லை நீங்கள், அதனால தானே பயப்படுறீங்க. கொள்கையில இன்னும் உறுதிப்பாடாக உருவாக்கல இல்லை, அதனால தானே நீங்கள் எதுக்கு இவ்வளோ அச்சப்படணும், எதுக்கு இவ்வளோ பதறணும்? இப்போ விஜய் வந்து இந்த 26 தேர்தலில் வந்து தனியாக தான் நிற்க போகிறாரு அப்படின்றது தான் அவங்க தரப்பில் திரு குஸ்தி ஆனந்த் அவங்களாம் கூட சொல்லக்கூடியது அதுவாக தான் ஒன்று இருக்குது. ஆனால் அதிமுக கூட இவர் போகல அப்படின்னா இவர் அரசியலுக்கு வந்து வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக விஜய் வந்து முதல் தேர்தலிலேயே வெற்றி பெறுவதற்கான எல்லா முயற்சியும் எடுப்பார்னு நான் நம்புகிறேன். இப்போ ஏடிஎம்கே எப்படியாக போய்
இந்த தேர்தலை வந்து தேர்தல் சந்திக்கிறதுக்கு முன்பு அது என்னென்ன ஷேப் எடுக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. இப்போ நம்ம செங்கோட்டையன் வந்து ஒரு உருட்ட ஆரம்பிச்சிட்டாரு, பிரதமரை வந்து புகழ்றாரு. அதுக்கப்புறம் நான் வெற்றி உறுதி, பாதை தெளிவு இப்படிலாம் பேச ஆரம்பிச்சு. எதுக்கு இப்போ திடீர்னு இதெல்லாம் பேசுறாரு? பிஜேபி போறாரோ? பிஜேபிக்கு அவர் போய் பிஜேபினால அதுக்கு என்ன லாபம்? இந்த கேள்வியெல்லாம் கேட்கும்போது ஏடிஎம்கேயை ஸ்பிளிட் பண்ணுறதுக்கு அவர் வந்து ஒரு கருவியாக பயன்படுவார். அதை வந்து பெருசாக எடப்பாடி பழனிசாமி உள்ள அவங்க மாவட்ட செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், இந்த முன்னாள் அமைச்சர்கள், அதை தாண்டி தொண்டர்கள், இவங்கெல்லாம் பெரிய அளவில் போகாட்டியும் கூட ஊடகம் அதை பெருசாக ஊதும். ஆமாம், ஊதி பெருசா. எனக்கு தெரிஞ்சு இபிஎஸ் ஓபிஎஸ் போல அவர்கிட்ட அவ்வளோ பெரிய மக்கள் படை தொண்டர்கள் படை இருக்கான்னு தெரியல. ரைட், இல்லை, ஆனால் அது பெருசாக்கும். எப்படி செங்கோட்டையன் எதுக்கு பயன்படுவார்னா, இவர் வந்து இந்த மூவரையும் யுனைட் பண்ணுறதுக்கு, சசிகலா, அதுக்கு அடுத்தது டிடிவி, ஓபிஎஸ் இவங்களை ஒன்று திரட்டி ஒரு புதிய அணியா, புதிய அதிமுகவா நிலைநிறுத்துறதுக்கு அவர் வந்து சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ண மாட்டார் இபிஎஸோட. இல்லை சேர்க்கறதுனா அண்ணன் கூட இருந்தானே இருக்கணும். எதுக்கு வந்து இப்போ முரண்டு பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறாரு? ஸோ அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்குவாங்க. அது வந்து பார்கெயின்னு வரும்போது, கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு வரும்போது, அது இவங்களை ரொம்ப இவங்க உடஞ்சி நிற்கிறாங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கும். அதை வச்சு ஈஸியாக இவரை வந்து உளவியல் ரீதியாக தாக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டம் கூட இருக்காங்க எடப்பாடியை. அதனால கொஞ்சம் ஒரு எடப்பாடியே சொன்ன மாதிரி ஒரு டிசம்பர் அந்த டைம்ல நமக்கு தெளிவாயிரும் எங்கெங்க யார் எப்படி அப்படின்ட்டு. அது வரையும் நம்ம எல்லாமே அசம்ஷன்ல தான் நம்ம பேச முடியும். சார், விஜய் வந்து வரல அப்படின்னா அதை ஒரு லாஸா பாக்குறீங்களா? ஏடிஎம்கே கூட சேரல விஜய் அப்படின்னா, ஏடிஎம்கே கூட சேரல அப்படின்னா டூ ஏர்லிங்க. ஏடிஎம்கே கூட சேர்ந்தா அது ஷோர் ஷாட் வெற்றி அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஷோரா ஏடிஎம்கே வெற்றினா ஆட்சியே மாறும்னு நினைக்கிறீங்க? ஆட்சி மாறும், கண்டிப்பா மாறும். விஜய் சார் தான் ஆட்சி மாறும் சார்? ஆமாங்க, உறுதியா மாறும் சார். ஓட்டை நிரூபிக்காதவர், எத்தனை பர்சன்ட் தெரியாது. என்னங்க இது? நீங்க வந்து ஓட்டை நிரூபிக்கிறதுக்கு இன்னைக்கு உள்ள நவீன அறிவியல் சார்ந்த மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம அப்ப எதுக்கு இருக்குது? ஓட்டு போட்டு மிஷின்ல இருந்து வந்தா தான் நீங்க நம்புவீங்களா? இல்லை, நமக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்பு அந்த சூழல் வச்சே சொல்ல முடியும். ஆமாம், சொல்ல முடியல. அதுதாங்க அறிவியல் வந்து அறிவியல் தானே. அது ஒரு எண் அறிவியல் தானே. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது சயின்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். அந்த சயின்ஸ் எப்படி போய் சொல்லலாம்? அதை சரியாக செய்தால். நான் வந்து இவன்கிட்ட காசு வாங்கிட்டு இவனை வந்து இப்போ லாஸ்ட் டைம் அண்ணாமலை ஸ்வீப் பண்ணி போட்டாங்க இல்லை, அப்படியே கோவையில் ஸ்வீப் பண்ணிட்டு வர்றாரு, பாஜக வந்து 20 சீட் அடிக்குதுலாம் சொன்னாங்க. அது அவர்களிடம் காசு வாங்கி கொண்டு அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக கொஞ்சம் அந்த ஆசிலேஷன்ல இருக்காங்களா ஓட்டர்ஸ், அவங்கள கவர்றதுக்காக பண்றது. அது அறிவியல் கிடையாது. முடிவுகளும் இல்லாம உண்மையிலே கள நிலவரம் என்ன அப்படின்றத ஒரு நாள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாதமும் ஆய்வு செய்துக்கிட்டே வரும்போது கடைசியாக உங்களுக்கு வந்து யூ வில் கெட் நோ த அட்லீஸ்ட் ஒரு ரஃப் பால் பேக் ஃபிகர் நமக்கு தெரிஞ்சிடும். அதை வச்சு நம்ம வந்து உணர்ந்துக்கலாம். அதனால் நீங்கள் வந்து விஜய் வந்து ஓட்டு போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த நம்பரை நான் வந்து அங்கீகரிப்பேன் அப்படின்றது எல்லாருக்குமே அது என்ன சொல்கிறது, அது அப்படி போகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ திரும்ப போடுறதும் அதானே சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு தேர்தலுக்குள்ள நிற்கல, ஓட்டு நிரூபிக்கல, அதுக்குள்ளே வந்து ஆட்சியில் பங்கு தரேன்னு சொல்கிறதே வந்து ஒரு அதிக பிரசங்கம் தானே. அது இருந்துட்டு போதுங்க. அவர் வந்து ஆய்வு செஞ்சுருப்பார். ஒரு 90 லட்சம் பேர் டு 1 கோடி ரூபாய் 1 கோடி ஓட்டர்ஸ் என்கிட்ட இருக்குன்றதை முடிவு பண்ணியிருப்பாரு. இப்போ விஜய் அதிமுக ப்ளஸ் அங்கே யாராவது தேவைப்படுவாங்களா சார்? டிஎம்டிகே இருக்கு, தேமுதிக ஆல்ரெடி இருக்கு. தேமுதிக வாக்கு வங்கிலாம் இல்லை, வாக்கு வங்கியில் இருக்கு. இந்த 3 பேருமே போதுங்கன்ற நான். மற்றபடி பாமகவோ விசிகாவோ தேவை கிடையாது, எதுவுமே தேவை கிடையாது. என்னுடைய கணக்குப்படி ஏடிஎம்கே ஒரு 20% வச்சிருப்பாங்க. கண்டிப்பாக வச்சிருப்பாங்க. 20% வச்சிருப்பாங்க. விஜய் ஒரு 20%. சார் 20ன்றது கொஞ்சம் அதிகமாக தெரியலையா சார்? ஏன் அதிகமாக சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை, அவங்களே 10 12 தான் வாங்கணும்னு சொல்லும் பொழுது இல்லைங்க, அது வந்து நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஈவன் 15 வைங்களேன், 15 வச்சாலே போதும்ல ஆட்சி வரதுக்கு. 35%ங்க இவங்க. ஆமாம், இந்த பக்கம் திமுக கூட்டணி இன்னும் வலிமையாக தான் இருக்குது. ரைட்டு.
திருமாவளவன் விமர்சிக்கிறாரு, திரு வேலுமுருகன் விமர்சிக்கிறாரு திமுகவை. ஆனாலுமே கூட்டணின்றப்போ மேடையில் உடனே போய் உட்காந்துடுறாங்க, Right. உறுதியா வந்திருக்காங்க. இந்த கூட்டணியை உடைக்காம அந்த கூட்டணி சேர்ந்தா கூட வெற்றி இல்லைங்க, பெற முடியுமா? இன்னைக்கு சப்போஸ் இப்போ கடந்த ஈரோடு இடைத்தேர்தல் முன்னாடி நடந்த கருத்து கணிப்பு கூட ஆ. 33% தான் திமுக கூட்டணிக்கு இருந்தது. ம். 40%ன்னு வச்சுக்கோங்க. ஆ. 40% திமுக கூட்டணினா ம். இந்த 60 எங்க இருக்கான்? எல்லா இடத்துலயும் பிரிஞ்சு கிடக்குறாங்க. 60 எல்லா இடத்துலையும் பிரிச்சுக்கிறாங்களா? இந்த ப்ளஸ் வந்து இதெல்லாம் வந்து விஜய்க்குள்ள ஒரு அவர் வந்து ஒரு 20 எடுக்கிறாருன்னு. ம். ஏன் இது இல்லாமல் ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று இருக்குல்ல, ம், ம், ம். அதிருப்தி ஓட்டுகள் ஆமா, ஆமா, இருக்குல்ல, ஆமா. அதையும் விஜய் கறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அது அதிகமான வாய்ப்பே இருக்குது. அதுதான் சொல்கிறேன். ஆ. ஸோ இந்த காம்பினேஷனில் தே மே ட்ரை, தே வில். அதனால் இன்னும் டைம் நிறையா இருக்குது. தே வில் கீப் ஆன் ஒர்க்கிங். ஒரு முதலமைச்சரா தன்னை முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் பண்ணக்கூடிய திரு விஜய் அதிமுகவோட போயிட்டு துணை முதலமைச்சரே வாங்கினா கூட அது அவங்க தொண்டர்களை ஏமாத்துற ஒண்ணு தானே. ஏன் சார் ரொட்டேஷனில் முதலமைச்சர் வாங்கிட்டேன்னா அது சாத்தியம் ஏன் சாத்தியம்? இப்போ தமிழ்நாட்டில் இல்லை இப்படி நினச்சி பாருங்க. ஆஹா. இந்த 5 ஆண்டுகளை, அதாவது 26 எலெக்ஷனை ஏடிஎம்கே விட்டுருச்சுன்னா என்ன ஆகும்? ஏடிஎம்கே அதோட ஏடிஎம்கே முடிஞ்சிட வேண்டியதுதான். இது எடப்பாடிக்கு தெரியுமா தெரியாதா? நல்லாவே தெரியும். அப்போ அவருக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? ம். இங்கே வந்து இப்போ திமுகவில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் வருவாங்களா? வரமாட்டாங்க. அதே போல காங்கிரஸ் வருவாங்களா? வரமாட்டாங்க. காங்கிரஸ் நம்ம அப்படி சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் சார். கம்யூனிஸ்டுகள் வருவாங்களா? அவங்க வரமாட்டாங்க. இப்போ இந்த ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி இன்டாக்ட், ம். பாதுகாப்பாக இருக்குன்னு வச்சுப்போம். அதை நம்ம தட முடியாது. அடுத்தது இந்த பக்கம் வந்து யார் வந்தால் அவருக்கு வெற்றி கிடைக்கும்? பாமக வரலாம். வந்த வெற்றி கிடைச்சிருமா? அது கிட்ட நெருங்குவாங்க. கிட்ட வெற்றியை உறுதி செய்ய முடியுமா? இல்ல, முடியாது. முடியாது. அப்போ பாமக வருதுன்னு வச்சுப்போம். ஆனால் அந்த பாமக வருகை அவங்களுக்கு வெற்றியை உறுதி செய்யாது. ஆமா. அடுத்தது தேமுதிக வருதுன்னு வைங்களேன், வெற்றியை உறுதி செய்யாது. செய்யாது. ஓகே, இப்படி இருக்கும்போது இப்போ இந்த 2 கட்சிகள் இல்லாமல் ஏடிஎம்கேக்கு ஹெட்டட் பை இபிஎஸ்க்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? சசிகலா ஆதரவு தருவாங்களா? தரமாட்டாங்க. ஓபிஎஸ் வருவாரா? தரமாட்டாங்க. டிடிவி வருவாரா? இல்ல. பாஜக வருமா? ம்ஹும். இல்லை. அப்போ அவருக்கு விஜய் விட்டா வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? இது விஜய் ஏத்துப்பாரா? இல்லை, டிமாண்ட். நீ இப்போ 2 வருஷம், நான் 2 வருஷம் முதல்வர் வைங்க. இல்ல சார், அது எத்தனையோ கோடிக்கணக்கான ரைட். தொண்டர்கள்லாம் வந்து இப்போ இந்த 5 வருஷத்தை விட்டுட்டு, இந்த 5 வருஷத்தை விட்டுட்டு 2 நீங்களே சொல்றீங்க இந்த 5 வருஷம் விட்டா ஏடிஎம்கே வந்து கேள்விக்குறின்றீங்க. விஜயுமே பெரிய கேள்வி. 2 பேருக்குமே கேள்விக்குறின்னு வைங்களா? அப்போ ஏன்னா அசுர பலத்தோட திமுக தொடர்ந்து வின் பண்ணிட்டே இருக்கு. ஆமா, வின் பண்ணிச்சுன்னா அது 2 பேருக்குமே ஆபத்து இல்லைங்க. இப்போ சில்லா பிரிச்சிட மாட்டாங்க. ஒரு பொதுவான ஒரு வாக்காளராக சொல்லுங்க சார், நீங்க திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வருது அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க? அது இல்லைங்க, அது வந்துட்டு அப்படி ஒரு ஆட்சிக்கு திமுக வரும்போது அது உதயநிதியோடைய அரசாக தான் இருக்கும். உதயநிதியோடைய பொற்கால ஆட்சியா இருக்கும். பொற்கால ஆட்சியோ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஏங்க, இது என்ன ராஜா மன்னராட்சியா பொற்கால ஆட்சின்றதுக்கு? உதயநிதி வராருன்னு அப்படிதான் சார் பாக்க. ஏங்க அது ஏன்னா நான் சொல்ல, உதயநிதி டாமினேட்டட் ஒரு கவர்மெண்ட்டாக தான் இருக்கும் அது. ஓஹோ, இவர் கவர்மெண்ட்டே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணுமோ? அது எப்படி நமக்கு தெரியும்? ஆஹா. நீ திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் அது வந்து உதயநிதியோட கவர்மெண்ட்டாக தான் இருக்கும். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி.